அனைத்து உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் அமெரிக்காவுடைய பிரசன்னம் அதிகமாக இருப்பது போல் தெரிகின்றது. நான் அப்படி கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், நாங்கள் உலக நகர்வு நிகழ்ச்சியில் அமெரிக்கா வெனிசுவேலாவுடைய கப்பலை கைப்பற்றிய விடயங்கள் பேசியிருக்கின்றோம். அதே போல் ஈரானுடைய கப்பலை இலங்கையில் வைத்து அமெரிக்கா கைப்பற்றி இருப்பதாக கூறப்படுகின்றது. இதனுடைய பின்னணி என்ன, எவ்வாறு நடந்தது, ஏன் நடந்தது என்ற விடயங்களை உறவுகளோடு பகிர்ந்து கொள்வீர்களா? நீங்கள் இது எப்ப நடந்தது என்று சொன்னால், கிட்டத்தட்ட இந்த டிக்பா புயல் வந்த அந்த காலப்பகுதியில் தான் இடம்பெற்றிருக்கின்றது. இலங்கைக்கும் இது தெரியும். இலங்கையும் இரகசியமாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாகத்தான் தெரியப்படுகிறது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், சீனா இந்த டிக்பா புயல் அனர்த்த நடவடிக்கையில் ஒரு ஓரமாகவே நின்றிருந்தது. பெருசாக அதற்கு இறங்கவில்லை. அமெரிக்காவின் பசிபிக் பிராந்திய கடற்பிரிவு சேர்ந்த சிறப்பு படையினர் இலங்கையின் கடற்கரையிலிருந்து பல 100 மைல்கள் தொலைவில் வைத்து சீனாவிலிருந்து ஈரானுக்கு டுயல் பர்பஸ் என்று சொல்கின்ற இராணுவ உபகரணங்களை ஏற்றி சென்ற கப்பலை மடக்கி இருக்கிறார்கள். மடக்கி அதில் இருந்த பொருட்களை எடுத்துவிட்டு கப்பலை போக அனுமதித்திருக்கிறார்கள். ஏனென்றால் கப்பலை கொண்டு சென்றால் அது பெரிய பிரச்சனையாக வரும் என்பதால் அனுமதித்திருக்கிறார்கள். இப்ப வெனிசுலாவில இடம்பெற்றது உங்களுக்கு தெரியும். வெனிசுலாவில ஒரு கப்பலை அமெரிக்க படையினர் 2 உலங்கு வானூர்திகள் கைப்பற்றி இருந்தார்கள். இப்ப இதற்கு பிறகு அந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒன்றை எழுதுகிறது. அதாவது கடல்சார் நடவடிக்கைகளை அதிகரிப்பதற்காக ட்ரம்பின் திட்டத்தின் ஒரு விரிவாக்கமாகத்தான் இதை பார்க்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நினைக்கிறேன் 2 மாதங்களுக்கு முன்னர் அமெரிக்கா கொழும்பு துறைமுகத்தில் ஒரு கடல் அடியில் கப்பல்களை கண்காணிக்கும் சாதனத்தை பொருத்தி இருந்தது. அதற்கு அடுத்த மாதம் ஜப்பான் அதே சாதனத்தை திருவோணமலை துறைமுகத்தில் பொருத்தி இருந்தது. அதன் நோக்கம் அப்போது சொல்லப்பட்டது என்ன? கப்பல்களுக்குள் ஏறாமலேயே கப்பல்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை அது கண்டறியும். உதாரணமாக அவர்கள் சொன்னார்கள், அணு கதிர்வீச்சுக்கள், இரசாயன ஆயுதங்கள், உயிரியல் ஆயுதங்கள், வெவ்வேறு போதை வஸ்துகளை கண்டறிவதற்கு சொன்னார். அதிநவீன ஸ்கேனர் என்று சொல்லுவது, எலக்ட்ரோ மேக்னெட் ஸ்கேனர். அப்ப கொழும்பிலிருந்து நான் பேசிய போது அவர்கள் சொன்னார்கள், இந்த கப்பல் ஈரான் கப்பலை மடக்கியதிலும் அந்த ஸ்கேனரை தான் யூஸ் பண்ணி கப்பலை கண்டறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பசிபிக் பிராந்தியத்தின் கட்டளை பீடத்தில் இருந்துதான் இந்த பலாலியில் இறங்கியிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு கேர்னல் தர அதிகாரியோட 60 படையினர் இறங்கினார்கள். அந்த படை பிரிவு தான் இந்த கப்பலையும் கைப்பற்றி இருக்கின்றது என்றால், இலங்கை கடற்பகுதியில் அமெரிக்கா தனது நடவடிக்கையை ஆரம்பித்து விட்டதாகத்தான் கொள்ள முடியும். அவர்கள் இலங்கையின் தெற்கு பகுதியை மையமாக வைத்திருந்தாலும் அடுத்த நடவடிக்கையை வடக்கில் ஆரம்பிக்க போகிறார்கள் என்பதற்கு ஒரு ஏது நிலையாகத்தான் பலாலியில் வந்திறங்கிய அந்த விமானத்தின் இதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒன்றை கூறுகிறது என்று சொன்னால், இது ஈரான் தனது ஏவுகணை இஸ்ரேலுடனான மோதலுக்கு முன்னர் பயன்படுத்திய ஏவுகணைகளை மீள் உற்பத்தி செய்வதற்காக பல மின்னியல் சாதன பொருட்களை சீனாவிலிருந்து கொள்வனவு செய்ததாகவும், மற்றது அதனை கொண்டு சென்ற போதுதான் கைப்பற்றியதாகவும், இதனை அமெரிக்காவின் புலனாய்வுத்துறையினர் பல மாதங்களாக அவதானித்ததாகவும் கூறியிருக்கிறார். இப்ப இது தொடர்பில் தாங்கள் சீனாவுடனும் ஈரானுடனும் தொடர்பு கொண்ட போது அவர்கள் கருத்து கூற மறுத்து விட்டார்கள். அதாவது ஓம் என்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. அதற்கு பிறகு தாங்கள் கொழும்புக்கு தொடர்பு கொண்டதாகவும், அமெரிக்காவை தளமாக கொண்ட வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தாங்கள் கொழும்புக்கு தொடர்பு கொண்டு பாதுகாப்பு அமைச்சர்கிட்டையும் கடற்படை அதிகாரிகள்கிட்டையும் கேட்டதாகவும், அப்ப அவர்கள் சொன்னார்களாம், எங்களுக்கு கொஞ்சம் நேரம் தாங்கோ, நாங்கள் இதை பார்த்து சொல்கிறோம் என்றால், அவர்கள் எவ்வாறு இதை ஹேண்டில் பண்ண வேண்டும் என்றதை அமெரிக்காவுடன் கேட்டு சொல்வதற்காக அந்த டைமை வாங்கி இருக்கிறார்கள் என்றால் ஊடகம் கண்டறிந்து விட்டது. இது ரகசியமான நடவடிக்கையாகத்தான் இருந்தது. அந்த ஊடகம் தான் வெளிக்கொண்டு வந்திருந்தது, இவ்வாறு ஒரு சம்பவம் இலங்கை கடற்பரப்பில் இடம்பெற்றிருக்கின்றது என்று சொல்லி. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப இந்த C-130 என்ற
விமானம் வந்து இறங்கியது. அதற்கு பிறகு அமெரிக்காவின் அண்டர் செக்ரட்டரி அலிசன் கூக்கர் வந்தது. அவர் வந்து பேசும்போது கடல் மேலாண்மை தொடர்பாகத்தான் பேசியிருக்கின்றார். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அமெரிக்காவின் பிரின்சிபல் கொமர்சியல் ஆபீசர் வந்து கிரே அருண் வந்திருக்கின்றார். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கொழும்பு துறைமுகத்துக்கு வந்து யூலிசங் பயணத்தை மேற்கொண்டு, அதாவது இந்து சமுத்திர பிராந்தியம் வந்து இந்த பொருளாதாரத்தின் உயிர் நாடி என்று சொல்லி இருக்கின்றார். அப்ப அவர்கள் கொழும்பை முற்றுமுதாக, இப்ப நான் நினைக்கிறேன் என்றால் இலங்கை அரசு பொருளாதாரத்தால் வீழ்ச்சி அடைந்தால் என்றால் இலங்கை அரசு IMF இடம் 200 மில்லியனை கேட்டிருக்கிறது. அப்ப அந்த 200 மில்லியன் அமெரிக்காவின் பச்சை கொடி இல்லாமல் கொடுக்க மாட்டார்கள். எனவே இலங்கை அரசு முற்று முழுதாக அமெரிக்காவுக்கு பச்சை கொடி காட்டியதாகத்தான் இந்த நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இதுல ஒன்றை சொல்லுகிறார்கள், இன்னொன்று என்னென்று சொன்னால், இந்த அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்பாடு ஒன்று இருக்கின்றது. கிட்டத்தட்ட அதாவது போர்த்துறையின் மாநில கூட்டு திட்டத்தின் SPP என்று சொல்றது, மொண்டானா தேசிய காவல் படையும் அமெரிக்கா கரையோர காவல் படை மாவட்டம் 13 மற்றும் இலங்கை ஆயுதப்படைகளுக்கு இடையிலான பாதுகாப்பு கூட்டாண்மை உடன்பாடு. இந்த உடன்பாட்டை கடந்த மாதம் அமெரிக்காவும் இலங்கையும் மேற்கொண்டாலும் இதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக சொல்லிவிட்டு இலங்கை இன்னும் சமர்ப்பிக்கவில்லை. இது இரு நாடுகளுக்குமான பேரிடர் முகாமைத்துவமும் இருக்கின்றது. அதை அடுத்த வருடம் தாங்கள் ஒரு ஒத்திகை செய்வோம் என்று சொல்வதற்கிடையில் இது ஒரு ஒத்திகை இல்லாமையே அமெரிக்கா நிஜமாகவே இந்த புயலில் அதனை சாதித்து காட்டிவிட்டதாக கூறப்படுகிறது. ஈரானுடைய கப்பலில் அந்த அதிநவீன ஸ்கேனரை பயன்படுத்தி அங்கு இருக்கின்ற பொருட்கள் என்ன என்று அடையாளம் கண்டு அதை பறித்து எடுத்து விட்டார்கள் என்று நீங்கள் கூறுகள். எப்படி இதை அமெரிக்காவால் செய்ய முடியும்? என்னன்னு சொன்னால், இப்ப உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்திலும் இதே ஒரு கலவரங்களாகத்தான் இருக்கின்றது. கப்பல் போக்குவரத்து எல்லாம் முடக்கப்படுற ஒரு நிலைக்கு தான் வந்திருக்கின்றது. வெனிசுலாவில் இடம்பெற்ற சம்பவம் உங்களுக்கு தெரியும். இதே ஈரான் அவர்கள் கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால், இப்ப வெனிசுலாவில் கைப்பற்றிய கப்பலுக்கு அவர்கள் கூறியது என்னென்று சொன்னால் தடை செய்யப்பட்ட கப்பல். அதே போல இப்போது ஈரான் மீது தடைகள் இருக்கின்றது. எனவே தடைகள் இருக்கின்ற நாட்டுக்கு நீங்கள் விற்க முடியாது என்ற இதுக்காகத்தான் அவர்கள் தடைகளை போடுவது. ஆனால் இதற்கு பதிலடியாக ஈரான் ஓமான் கடற்பகுதியில் வைத்து அமெரிக்காவுக்கு அமெரிக்காவின் பினாமியாக செயல்பட்ட ஒரு கப்பல் ஒன்றை கிட்டத்தட்ட 6 மில்லியன் பேரல்கள் எண்ணெயுடன் கைப்பற்றி இருக்கிறது. இது 2வது கப்பல் ஈரான் கைப்பற்றியதை நினைக்கிறேன். அப்ப இந்த ஈரான் கைப்பற்றியதையும் நீங்கள் இலங்கை கடற்பகுதியில் கைப்பற்றியதையும் பார்த்தால் இதற்கு அது பதிலடியாக போலதான் தென்படுகின்றது. ஆனால் இலங்கை கடற்பகுதியில் நடந்ததை யாரும் வெளியில் சொல்லவில்லை. ஆக இந்த ஊடகம் தான் அதை வெளியில் கொண்டு வந்திருக்கின்றது. சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்கள் என்று சொல்லும் பொழுது அமெரிக்கா குழப்பத்தை ஏற்படுத்துவது போல் கையாண்டிருப்பது போல் தெரிகின்றது. அதாவது ஈரான் மீது அழுத்தத்தை பிரயோகிப்பதற்காக இப்ப ஈரான் மீது நிறைய தடைகள் இருந்தாலும் சீனாவிடமிருந்து ஈரானுக்கு கொண்டு போவதை இவர்கள் எவ்வாறு மறைத்து எடுக்க முடியும் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இல்லையா? உண்மைதான். இப்ப நீங்கள் விமானம் வந்து இறங்கிய விடயம் கூறினீர்கள். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இறங்கியது, பலாலியில் இறங்கிய 2 விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது இதை எவ்வாறு இந்தியா கையாளுகின்றது, இதை எவ்வாறு இந்தியா பார்க்கிறது என்ற விடயங்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், பலாலி விமான தளத்தில் சர்வதேச விமானங்கள் ஒன்றுமே தரையிறங்குவதில்லை. ஆனால் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் இந்த விமானம் வந்தது. இதை இந்தியா எவ்வாறு பார்க்கும், இதை என்ன நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? உண்மைதான். இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடியாகத்தான் இருக்கும். இந்தியா இதிலிருந்து இதை எதிர்க்கவும் முடியாது, அதை ஜீரணிக்கவும் முடியாத ஒரு நிலை. இந்தியாவுக்கு ஓரளவு தெரிகிறது இலங்கை முற்று முழுதாக அமெரிக்காவின் பக்கம் சார்ந்திருக்கின்றது என்று. ஏனென்றால் அனுரகுமார திசாநாயக்கா கடந்த வாரம் நியூஸ் வீக்குக்கு ஒரு நேர்காணலை கொடுத்திருந்தார். அதிலும் அவர் கூறியது என்னென்று சொன்னால், அமெரிக்கா வந்து தங்களோட மிகப்பெரிய ஒரு வர்த்தக பார்ட்னர், அதாவது வர்த்தக கூட்டாளி என்று சொல்லி கூறியிருந்தார். இப்ப வேர்ல்ட் பேங்க் வந்து 120 மில்லியனை கொடுப்பதாக கூறியிருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய தொகை வந்து இந்த டிட்வா புயலுக்கு பிறகு இலங்கை பெறுவது. அப்ப அடுத்தது IMF வந்து 200 மில்லியன் என்று சொன்னால் இது ரெண்டும் அமெரிக்காவின் பச்சை கொடி இல்லாமல் கிடைக்காது. எனவே அமெரிக்காவை தளமாக கொண்ட அமைப்புகள் தானே. எனவேதான் பலாலி வரையும் திறந்து விட்டு விட்டார்கள்.
இப்ப இந்தியாவுக்கு அதற்கு பிறகுதான் நீங்கள் பார்க்கலாம் மீனவர் போராட்டம் ஆரம்பித்திருந்தது. அதில் ஒருவர் இந்திய தூதரகத்தை வெளியேற்றுவர் என்று கூறியதும் தமிழ் மக்கள் அதற்கு பின்னால் அணிதிரண்டு நின்றதும் இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் இருக்கு. இவ்வளவு துணிச்சலாக இவர்கள் கூறுவதற்கு பின்னால் அமெரிக்கா நிற்பது தெளிவாக தெரிகின்றது. ஏனென்று சொன்னால் ஆசிய பிராந்தியம் இனி மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக மாறப்போகின்றது. எனவேதான் ரஷ்யாவும் அண்மையில் ஒரு உடன்பாட்டை செய்துவிட்டு இந்தியாவுடன் போயிருந்தது. ஆனால் இலங்கையை எந்த விதத்திலும் அமெரிக்கா விட்டுக் கொடுக்காது என்பதை வடிவாக தெரிந்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுரத்தில் அந்த C-130 விமானத்திலிருந்து பொருட்களை இறக்குவதில் அந்த அரிசி மூட்டையை யார் தூக்கி கொண்டு போறார்கள் என்று பார்த்தா ஜூலி சங்கர். அவர் தான் அங்க ரெண்டு வேலை செய்கிறார், அவர்களுடன் சேர்ந்து, இராணுவத்துடன் சேர்ந்து. பிறகு பார்த்தால் காவல் நிற்கிறார். முழு இடத்தையும் தாங்கள் கைப்பற்றிய பாடு, அதாவது இலங்கையில எந்த துறைமுகமும் எந்த விமான நிலையமும் எந்த இடமும் அமெரிக்க படையினர் ஃப்ரீயாக செல்லலாம் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். அடுத்தது அவர்களின் பாய்ச்சல் என்னவென்று சொன்னால் வடக்காகத்தான் இருக்க போகும். வடக்கு இந்தியா ஏற்கனவே அந்த தமிழ் மக்களுடனான உறவுகளை வலுப்படுத்தாதால் இந்தியா இழந்து விட்டதாகத்தான் சொல்லப்படுது. இப்ப நீங்க பாருங்கள், ஒன்று அந்த மீனவர் போராட்டத்துல கூட அந்த சிலர் சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் ஒருங்கமைத்தவர், ஆனால் பல ஆயிரம் பேர் கூடியிருக்கிறார். அப்ப அங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். சில பேர் கூறுகிறார்கள் அந்த பிரச்சனை இலங்கையின் பிரச்சனை, அதுக்குள்ள இந்தியா வெளுத்தனை இல்லை, குற்றவாளி இந்தியா. இப்ப நாங்கள் இலங்கையிடம் கேட்டாச்சு, இலங்கை செய்யாது என்றால் நாங்கள் அடுத்தது யாரிடம் கேட்போம்? எங்களுடன் உறவில் இருப்பவர்கள், இதற்கு காரணமானவர்கள். இப்ப பாருங்கள், நீதி கோரலை இலங்கையிட்ட கேட்டான். இலங்கை இல்லை என்றோன்னு எங்க போறோம்? ஜூஎனுக்கு போறோம். சரி, இலங்கை நாங்கள் வேற ஒரு இடம் போயிடலான்ட்டு அங்க இலங்கைக்கு முடங்கி ஒருத்தரும் இருக்கவில்லை. அப்ப இதை இந்தியா இதில் இந்தியாவுக்கு அந்த மீனவர் போராட்டம் இந்த அமெரிக்காண்ட விமானம் போனதும் இலங்கையின் ஒரு நிலை மாற்றம் நீங்கள் பார்க்கலாம். இப்ப டில்வின் சில்வாவை இப்போது காண கிடைக்கவில்லை. என்னென்று சொன்னால் அவர் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சீன சார்பாகத்தான் இருந்தவர். இப்ப சீன சார்பு நிலையிலிருந்து அமெரிக்காவுக்கு தாவுகிறதா இந்த அரசாங்கம் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இப்ப நீங்கள் பார்க்கலாம், அதற்கு பிறகு இந்த மீனவ சங்கங்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். தாங்கள் அந்த இந்தியா தூதரகத்தை அகற்றுவதாக சொன்னது பிழை என்ற தாங்கள் சொல்லவில்லை என்ற மாதிரி. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அது மக்களின் பிரச்சனை. அது பேச்சு சொன்னால் யாரும் எதுவும் கதைக்கலாம். இப்போ ஒரு தேர்தலை வைத்தால், மாகாண சபை தேர்தலை வைத்தால் NPP அரசு 100% வெல்லும். ஏனென்றால் இந்த மீனவர் பிரச்சனையை அப்படியே விட்டிருக்கலாம். அதுக்கு எதிரறிக்கை விட்டார்களே. ஏனென்றால் 5000-10,000 பேர் சும்மா போக மாட்டாங்க. நீங்க பாருங்கள், இந்த தையிட்டி பிரச்சனைக்கு எத்தனை பேர் போய் நிற்கிறார்கள்? 10 பேர். ஆனால் இதுக்கு எத்தனை 1000 பேர் போனாங்க? அப்படின்னா நீங்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது நல்ல 2 விடயங்கள் கூறியிருக்கிறீர்கள். முதலாவதாக உங்களுக்கு தெரியும், சிங்கள தேசத்தில் இந்தியா வெறுப்பு இருந்தது. ஆனால் இப்போ ஒரு தேவை கருதி அந்த சிங்கள தேசம் தமிழ் மக்களை பயன்படுத்தி இவ்வாறான ஒரு போராட்டத்தை உருவாக்கி அவ்வாறான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கின்ற நம்புகிறேன். சிங்கள இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இந்திய ராணுவத்துடன் 1987 ஆண்டு விடுதலை புலிகள் சண்டை பிடித்த போது JVP தான் இந்திய ராணுவத்துக்கு எதிராக நின்றது. இப்ப JVP எதிர்க்கிறதுன்றதுக்காண்டி விடுதலை புலிகள் ஓடி போய் சொல்லவில்லை, இல்லை இல்லை இந்தியா தொப்புள் கொடி உறவு நாங்கள் கண்டவில்லை, JVP எங்களை மடைமாறு இல்லை. அது எங்களுக்கும் அந்த தேவை இருந்தது, அவனுக்கும் அந்த தேவை இருக்கு, அது வேறு கிடையாது. அப்ப இந்தியாவை அவங்க பொது எதிரியாகத்தான் பார்த்தார்கள் 2 பேர். அப்ப விடுதலை புலிகள் என்ன செய்தார்கள்? அந்த சமயத்துல இலங்கை பிரேமதாசாவுடன் சேர்ந்தாவது முதலில் வெளியேற்ற வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் யோசித்தார்கள். அப்ப இதுல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாருங்கள், இப்ப பிரிட்டிஷ் இந்த ஒருவர் ஒரு பேப்பர் அனுப்பியிருந்தார் 2023 ஆண்டு.
இந்தியாவின் ஒரு ரோலர், ஒரே ஒரு ரோலர் இந்த பிரிட்டிஷ் ஐலண்ட் என்று சொல்ற அந்த கடற்பகுதிக்குள் பிரவேசித்ததால் அதை கைப்பற்றி 60,000 பவுண்ட்ஸ் அடிச்சிருக்கிறாங்க ஒரு ரோலருக்கு ஃபைன் என்றால் இந்திய காசுக்கு 66 லட்சம். இலங்கையில ஃபைன் பண்ணா எத்தனை லட்சம் உழைக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். ஆனா கட்டி போட்டுதான் வந்த நீங்கள் ஒன்றே ஒன்றுதான். இல்ல அவங்க என்னன்னு சொன்னால் அது அவங்களோட பலம், அந்த நாடு, அந்த அந்த இது எங்களோட தமிழ் மக்கள் இல்லை. இப்ப அதுல நாங்கள் மக்களோட நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண போக முடியாது. ஏன்னா நாங்கள் சிங்கள தேசமா தமிழ் மக்களா இந்தியாவா அன்றைக்கு முதலில் மக்கள், அதுக்கு பிறகுதான் இந்த இந்தியாவா இலங்கையான்றதை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம். அதுதான் முந்தி விடுதலை புலிகள் யோசித்தாங்க. இப்ப இன்னொரு விடயம் என்னென்றால், நீங்கள் சற்று முன்னதாக கூறினீர்கள், இந்தியா தமிழர்கள் தொடர்பாக அவர்களுடைய வெளிவகார கொள்கை தொடர்பாக தமிழர்கள் தொடர்பாக கையாளும் பொழுது அதை சரியாக கையாளாததனுடைய ஒரு விளைவுதான் இப்பொழுது அமெரிக்காவுடைய இந்த ஊடுருவல் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் அப்படி பார்க்கிறீர்களா? இந்தியா இவ்வளவு காலமும் தமிழர்களை உதாசீனப்படுத்தி கொண்டு வந்தது சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்காததன் விளைவாக தமிழர்களுக்கும் இந்திய நடுவண் அரசுக்கும் இடையில் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. அது ஒரு கதவை திறந்து விட்டிருக்கின்றது அமெரிக்காவுக்கு வடக்கு கிழக்கில் வந்து நிலை கொள்வதற்கு. அவ்வாறு பார்க்கிறீர்களா? உண்மைதான். இந்தியாவுக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. இந்திய இலங்கை உடன்பாட்டின் போது அவர்கள் இதய சுத்தியிடம் செயற்பட்டிருந்தால் இந்திய தளம் இப்போதும் இலங்கையில் இருந்திருக்கு. அது அங்கு விட்ட பிழை. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகாவது இலங்கை அரசு ஒரு பயத்தில் தான் இருந்தது. இப்ப பாருங்கள், நெத்தனியாகு ஐசிசிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த போக்ரைம் கேஸை விட சொல்லி. அதே போல இலங்கை அரசுக்கு இருக்கிற இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுல இந்தியா ஸ்ட்ராங்காக நிற்கும் என்று சொன்னால் இலங்கை அரசு சொல்றதை செய்யும். பாருங்க, நெத்தனியாகு மன்னிப்பு கேட்கிறார், ஐசிசிக்கு லெட்டர் எழுதுகிறார். எனக்கு அந்த அழுத்தம் இருக்கிறது. இதை இந்தியா பாவிச்சு தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை கொடுக்கும் என்று சொன்னால் தமிழ் மக்கள் இந்தியாவில் நிற்கும் போது இந்த பலாலியில் இந்த விமானம் கூட இறங்கி இருக்கா? அப்ப இதுல பிழை எங்க என்று சொன்னால் இலங்கையிடம் ஏமாந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது நீங்கள் ஒரு பெரிய வல்லரசு, நீங்கள் ஏமாந்த சும்மா கடந்து போக முடியாது. நீங்கள் வேண்டுமென்றே செய்திருக்கிறீர்கள். இப்பயும் பாருங்கள், இதுவரையிலும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்களைத்தான் தங்களுடன் சேர்த்து வைத்திருப்பது. ஒட்டுக்குழுக்கள், தமிழ் மக்களுக்கு எதிராக இருப்பவர்கள், தேசியத்துக்கு எதிரானவர்கள், இவர்களைத்தான் ஊட்டி வளர்ப்பது உண்டு. ஆனால் அவர்களால் எந்த பிரயோசனமும் இல்லை. இப்ப பாருங்கள், இந்தியா நினைத்தாலும் இப்ப பாருங்கள் என்னென்றால் நாங்கள் சாவச்சேரி பிரச்சனை வரும். இப்ப அர்ஜுன ராமநாதன் அந்த பாராளுமன்றத்தில் ஏன் வெற்றி பெற்றார்? மக்களின் பிரச்சனைக்கு இறங்கினார். எவ்வளவு விமர்சனம் இருக்கலாம், அது வேற விஷயம். நீங்கள் இப்ப ஒரு விதான செய்கிற ஊழல், ஒரு டாக்குத்தர் செய்கிற ஊழலை எத்தனை அரசியல்வாதிகள் கதைச்சிருக்கிறீங்க? ஊழல் என்றது அரசியல் மட்டத்துல மட்டும் இல்லை, நீங்கள் கீழே இருந்து கிராஸ் ரூட்ல இருந்து ஆரம்பிக்கணும், அதாவது களைஞ்செடுக்கிறதுக்கு. அப்ப அதே போலதான் இப்ப மீனவர் பிரச்சனைய அன்னைக்கு இந்த ஐஎல்சியில தான் சொல்லிக்க மயூரன் கூறிக்கொண்டிருந்தார். மீனவற்ற மட்டும் தொழில் இல்லை, அது சார்ந்து ஏற்றுமதி செய்பவர்கள், வள்ளம் கட்டுபவர்கள், வலை தொழிற்சாலை, தூண்டில் தொழிற்சாலை, மற்றது ஏற்றுமதி இறக்குமதி என்று பதப்படுத்துறது என்று பல்வேறு தொழில்கள் இருக்கின்றன, நேரிடை இல்லாத தொழில்கள். அவ்வளவு மக்களும் நீங்கள் கைவிட்டு இருக்கிறீங்க. என்பிபி கையில் தூக்கி இருக்கிறது என்று சொன்னால் நாளைக்கு உங்களுக்கு ஒரு சீட்டு. இப்ப இந்த பிரச்சனையோட இருந்த வாக்கு வங்கியும் இல்லாமல் போடும். இனி இந்தியா தலகிழா நின்று தமிழ் கட்சிகளை எல்லாம் கூப்பிட்டு கதைச்சு தண்ணி குடிச்சாலும் ஒருத்தரும் வெல்ல போறதில்லை. அப்படின்னா நீங்கள் கூறுவதை பார்த்தால் சமீபத்தில் இந்தியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அவரோடு சிலர் சென்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த சடன் மாற்றம், இந்த உடனடி மாற்றம், இந்த பயணத்துக்கு பின்னணியில் இந்த நகர்வு, அதாவது அமெரிக்காவுடைய பிரசன்னம் வடக்கில் அனுரகுமார திசுநாயக்காவுடைய ஆதரவு மீனவர்கள் தொடர்பாக இதனால் ஏற்பட்ட விளைவுதான் அந்த பயணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இந்திய தூதரகத்தை அகற்றுவோம் என்ற அந்த ஒலித்த ஒற்ற குரல் தான் இந்த பிச்சையை போட்டிருக்கணும்.
இந்தியாவை உங்களை பக்கம் திரும்பி பார்க்க வைச்சது அந்த ஒற்றை குரல். ஏன்னா துணிச்சல் தான் அவங்களுக்கு துணிச்சல். இப்ப அவருக்கு துணிச்சல் என்ன சொல்ல போறேன், அமெரிக்கா பின்னால இருந்தால் யாருக்கு இப்ப அமெரிக்கா இப்ப இஸ்ரேலின் துணிச்சல் என்ன, அமெரிக்கா பின்னால இருக்க மாட்டேக்கா அவன் என்னவும் செய்வான். அதே போலதான் நீ இலங்கை அரசன் இப்ப அமெரிக்காவோட ஃபுல்லா போட்டான்னு சொன்னால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் அமெரிக்கா பார்த்து கொள்ளும் என்றால். அதே போல அந்த ஒற்றை குரல், ஒரே ஒரு குரல் இன்றைக்கு பாருங்க, இதுவரையிலும் இந்திய தூதரகங்களை நீங்க பாருங்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழரசு கட்சி வெவ்வேறு ஆட்களை சந்திப்பார்களே தவிர தேசியம் சார்ந்தவர்களை சந்திப்பதில்லை. இவர்களாத்தான் கேட்டு போக வேணும். இப்ப உங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது என்ன, அந்த எதிர்ப்பு அரசியல். அதுதான் நாங்கள் பல தடவைகள் கூறிக்கொண்டு வரோம். நீங்கள் அந்த நாடுகளை எதிர்க்க வேண்டும். உங்கள் மக்களுக்காக நின்றீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இவர்கள் திரும்பி பார்ப்பார்கள். இன்று மக்கள் அவ்வளவு பேர் அவங்க சொல்லிட்டாங்க 5000 பேர் அடுத்த கிழமை கூட்டிட்டு வருவோம் என்றால் அரசாங்கம் பின்னுக்கு நிக்குது, அமெரிக்கா அதுக்கு பின்ன கலங்குது. இதுல இந்தியாவும் ஒன்று பண்ண முடியாது. இந்தியா இப்போது தமிழர்கிட்ட வர வேண்டிய ஒரு நிலை. இப்ப ஆனால் இதையாவது நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வரும். போராக்கள் வடிவா கதைப்பினமோ அது ஒரு அடுத்த பிரச்சனை. ஸ்ட்ராங்கா கதைக்கணும், அதுதான் அந்த சிக்கல். அதான் சாவுக்கேடு என்னவென்றால், நாங்கள் இங்கே உயிரோடை தமிழில் நீங்கள் மாஸ்டர் மயூரன் போன்றவர்கள் அடிக்கடி, நேரு போன்றவர்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வருகின்ற விடயம் என்னவென்றால், துறைசார் நிபுணர்கள் தேவை, புத்திஜீவிகள் தேவை. அரசியல்வாதிகளால் இது தொடர்பான ஒரு சரியான திடமான தூர நோக்கு பார்வையோடு முடிவு எடுக்கிற தகுதி அவர்களிடம் இல்லை. நாங்கள் வெளிப்படையாக பேசித்தான் ஆக வேண்டும். எனவே இவ்வாறான ஒரு நிலைமைகள் ஏற்படும் பொழுது அதை அவர்கள் செயல்படுத்தத்தான் வேண்டும். இப்ப நீங்கள் இந்தியா தொடர்பாக இந்தியா சந்தர்ப்பமாக நீங்கள் பார்க்கிற கூறுவ நேரத்தில் இன்னும் ஒரு சிக்கல் வந்திருக்கிறது. அதாவது அவள் இருக்கின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட வெறுப்பு ஆய்வு மையம் என்ற ஒரு அமைப்பு வெறுப்பு பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறது தமிழ் தரப்பை பொறுத்த மட்டில். இது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு அமைப்பு அந்த நாட்டில் இருக்கின்ற மதம் தொடர்பாக பேசுவதற்கு அங்கே வருவதற்கு இதுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் இருப்பது போல் தெரிகிறது. ஒரு தெளிவு தருவீர்களா? உண்மைதான். அண்மையில் உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் ஒன்றை அறிவித்திருந்தார், தென் ஆப்பிரிக்கா இனப்படுகொலையில் ஈடுபடுகிறது என்று. படை நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொன்னவர். B2 குண்டு வீச்சு விமானத்தால குண்டு வீசுவர் என்று சொன்னவர் என்றால் இனப்படுகொலையில். அதனால G20 மாநாட்டுக்கு போகிறேன் தென்னாப்பிரிக்காவுக்கு. என்னென்றால் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல். அவர்கள் இப்ப பாருங்க, வெனிஸ்லாவில் என்ன செய்கிறாங்க, ட்ரக்ஸ் கடத்துறன்னு சொல்லி எதுவும் ஒரு காரணத்தை தேடி பிடிப்பாங்க. இப்ப வடக்கில ஒரு இன்னொரு காரணத்தை தேடி பிடிச்சிருக்காங்க. என்னென்றால் இந்த சிவசேனா கட்சி இருக்கட்டும், அவைக்கும் RSSக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப இந்தியாவோட அவைகளுக்கு நிறைய தொடர்புகள் இருக்கு. அந்த தொடர்புக்கு அடிக்க போற ஆப்பும் அது தொடர்பானவர்கள் மீது நீங்கள் இருந்து பாருங்க. சில வேளை இது தொடர்பானவர்கள் அமெரிக்காவால தடை செய்யப்படலாம். தடை செய்யப்பட்டாலும் ஆச்சரிக்கிறது என்னென்றால் அதுக்குத்தான் இந்த நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் ஒரு ஆய்வை செய்து கொடுக்குறாங்க அங்க. இப்ப அவங்களை பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் இரண்டிலும் ஒழுங்கமைக்கப்பட்ட வெறுப்பு பேச்சு ஆய்வு செய்யும் அமெரிக்காவை தளமாக கொண்ட லாப நோக்கற்ற அமைப்பான ஒழுங்கமைக்கப்பட்ட வெறுப்பு ஆய்வு மையம், அது CSOH என்று சொல்றது. அது இந்த தீவில, இலங்கை தீவில இந்து தேசியவாத குழுக்களின் செயலில் இருப்பை கண்டறிந்து வெறுப்பு மற்றும் அணிதிரட்டலின் புதிய வடிவங்களையும் சிறுபான்மை சமூகங்கள் மீதான அவற்றின் தாக்கத்தையும் ஆய்வு செய்திருக்கின்றனர். கடந்த வாரம் வெளியிடப்பட்ட அதன் அறிக்கையில் இந்த இந்து தேசியவாத குழுக்கள் முன்வைத்த விபரிப்புகள், மதமாற்றம், பெண்களுடைய கால்நடை படுகொலை மற்றும் கலப்பு திருமணங்கள் தொடர்புடைய கிறிஸ்தவ எதிர்ப்பு மற்றும் முஸ்லிம் எதிர்ப்பு உணர்வை மையமாக கொண்டவை என்று அந்த சிந்தனை குழு தெரிவித்திருக்கின்றது. சைவ இந்து அடையாளத்துக்கான அமைப்புகள் போட்டியிடும் இந்து மத மற்றும் தொல்பொருள் தளங்களை சுற்றி அணிதிரட்டல்கள் மற்றும் இந்து தேசியவாத டிஜிட்டல் தளங்கள், இதுல இந்தியாவை கொண்டு சேர்க்கிறான் பாருங்க. இந்து தேசியவாத டிஜிட்டல் தளங்கள் அரசியல்வாதிகள் மற்றும் பொது நபர்களுடன் நாடு கடந்த தொடர்புகளையும் வளர்ப்பதன் மூலம் தேர்தல் நடத்தையை பாதிக்கும் முயற்சிகள், அத்துடன் சிங்கள பௌத்த ஸ்டேக் ஹோல்டர்ஸுடன்
தந்திரோபாய ஒத்துழைப்புகள் ஆகியவையும் அவர்களின் செயற்பாடுகளில் அடங்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவன் சொல்றான் என்று சொன்னால், இந்த இந்த இந்துத்துவவாத குழு, அதாவது சிவசேன கட்சி, இந்து இருந்து கொண்டு இந்த முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாலும் இவர்களுக்கு பின்புலமாக சிங்கள பௌத்தத்துடன் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. சில சமயங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு இந்த மருவம்புல சச்சியானந்தம் தன்னை வேட்டியை கலட்டி கொடுத்துட்டு பார்த்த துறவிக்கு அதுல காய்ச்சட்டியோட இருந்த ஒரு விழாவில் நீங்க பார்த்திருப்பீங்களா அந்த படத்தை. அதை வச்சுத்தான் சொன்னாங்களோ என்னவோ தெரியாது. இவைக்கும் அவைக்கும் தொடர்பு இருக்கண்டும் அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க என்று சொன்னால், இது ஒட்டுமொத்தமாக இந்த குழுக்களின் தோற்றம் மற்றும் வளர்ந்து வரும் நம்பகத்தன்மை இலங்கையில் மாறி வரும் அரசியல் நிலப்பரப்பை பிரதிபலிக்கிறது என்றும், இந்து தமிழ் தேசியவாத கட்சிகள் மற்றும் சிங்கள பௌத்த தீவிர தேசியவாத அமைப்புகளின் பலவீனம் தான் இது என்று அவன் சொல்றான். என்றால் இந்த எங்கட அரசியல் தமிழ் அரசியல் கட்சிகள பலவீனத்தால்தான் இந்தியாவிலிருந்து வந்த இந்த இந்துத்துவவாதம், அந்த RSS என்றது இங்கு வலுப்பெற்று கொண்டு வருகிறது என்றதையும் கொண்டு முடிச்சிருக்கிறார். அப்ப அறிக்கை ரெடி. இனி ட்ரம்ப் வாய் திறக்க வேண்டியதா துறந்தால் இத என்ன பிரச்சனை யாராவது தடை செய்வாருன்னு சொல்லல. திடீரென்று இது தெரியும். இப்ப பாருங்க, இலங்கை கடற்பரப்புல வச்சு கப்பல் கப்பல வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லித்தான் தெரியும். எல்லாம் ரகசியமா கமுக்கமா ஆகிவிட்டாங்க. விடயத்தில் நிறைவாக இந்தியாவுக்கு இது ஒரு சோதனை நேரமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? பாருங்கள், ரஷ்யாவோடு அவர்கள் செய்த ஒப்பந்தமும், இனி சீனாவோடு அவர்களுடைய உறவு மீண்டும் ஓரளவுக்கேனும் வலுப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலைமை, அமெரிக்காவை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலைமை, இனி இந்த தித்வா புயலினால் அமெரிக்கா அதை பயன்படுத்தி அங்கே வந்ததும், அதிநவீன கருவிகள் அங்கே பொருத்தப்பட்டிருக்கின்ற இந்த சூழல்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு இது ஒரு சோதனையான நேரம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன பொருளாதார ரீதியாகவும் கடும் பாதிப்பாக இருக்கின்றது. அப்ப பொருளாதார ரீதியாகவும் அவர்களால் முன்னகர முடியாது, படைத்துறை ரீதியாகவும் இப்ப சீனாவை கூடி கிட்டவும் அணுக முடியாது. உங்களுக்கு தெரியும், இந்த வருடம் சீனாவின் ட்ரேட் சர்ப்ளஸ் கூட $1 trillion. ட்ரேட் மட்டும் $4 trillion இந்தியாண்ட பொருளாதாரத்துக்கு கிட்ட நிக்குது, ஒட்டுமொத்த பொருளாதாரம் அப்படியானது. அப்ப மற்றது இந்தியாண்ட உற்பத்திய துறையை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அந்த உற்பத்தி துறை அவங்க வியட்நாம்லயோ கம்போடியாவிலயோ எடுத்துட்டு போவாங்க. ஒரு ஜுனிக்கா இல்ல, சீனாட்ட ஒரு ஜுனிக்கா இருக்கு. அவன்கிட்ட டீப் சீக்கண்டா உடனே இப்ப அவங்களோட ChatGPT என்று சொன்னா அல்லது AI என்று சொன்னால் இவங்க டீப் சீக்க உடனே இறக்குறாங்க. அந்த ஒரு ஃபாஸ்ட்னஸும் இல்லை. அப்ப இவ்வளவு ஒரு சிக்கல் நிலைக்க இந்த இல்லை, அதாவது இந்த குழம்பிய குட்டேக்க மீன் பிடிக்கிறது என்று சொல்லி இப்ப அவங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கு இந்தியா கடுமையான ஒரு பலவீனமாக போய்விட்டது. எனவேதான் இதுதான் அவங்களுக்குரிய நேரம். இலங்கையை முற்று முழுதாக தங்களுக்குள்ள எடுக்கிறதுக்கு இது முற்று முழுதான நேரம். அதாவது முதலில் கோத்தபாயாவை வெளியேற்றினார்கள், இந்த நியூடிசாங் ஒரு படிப்படியா செய்து கொண்டு போனாங்க. பிறகு மெல்ல மெல்ல பலவீனப்படுத்தினார்கள் அரசை. பிறகு வேறு ஒருவரை கொண்டு வந்தாங்க. இப்போது முழு இலங்கையையும் கிட்டத்தட்ட தங்களுக்குள்ள கொண்டு வந்தது போலதான் வந்து விட்டார்கள். இதற்கு பிறகு இனி இந்தியாவால் தமிழ் குழுக்களை வச்சும் என்ன செய்ய இயலும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த சந்தர்ப்பத்தை தமிழர் தரப்பு கையாள வேண்டும், சரியாக கையாள வேண்டும் என்று நீங்கள் ஒரு சந்தர்ப்பம், நல்லொரு எங்களுக்கு ரத்தம் என்ற ஒரு துப்பாக்கி சூடு இல்லாமல் நாங்கள் தேவையானதை சாதித்து போடலாம். அதுக்கு உறுதியா கரைக்கிறவர்கள் போய் அங்க போய் அவன் முகத்தை பார்த்து இவன் முகத்தை பார்த்துட்டு வாரது, அல்லது அங்க போறதுக்காண்டி திருவிழா மாதிரி போனா அது சரிகிறார். உறுதியா கதைப்பதற்கு சென்றவர்கள் சரியானவர்கள் நீங்க நம்புகிறீர்களா? என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னா, அந்த அரசியல்வாதிக்கும் தேசியவாதிகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. இனி துறைசார் நிபுணர்கள் நாங்கள் அடிக்கடி அவர்கள் இருந்ததுதான் ஒரு சரியாக வெளியுறவு கொள்கையை அமைப்பவர்கள் அரசியல்வாதிகள் இல்லை, அதற்கு துறைசார் நிபுணர்கள் இருக்கிறார்கள். உண்மைதான். இப்ப அமெரிக்காவில ஜனாதிபதிகள் மாறுவார்கள், ஆனா அந்த கொள்கை அப்படியே இருக்கும். ஏன்னா அதுக்கு பின்னால் கொள்கை வகுப்பாளர்கள் வேறையாக, அவங்க வெளியில் தெரியவும் மாட்டாங்க. அதே போல இதை உண்மையில் துணிச்சலாக இதில்
ஒரு களமிறங்குவார்களா இருந்தால் நல்ல ஒரு சந்தர்ப்பம். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார்கள். அதான் நாங்கள் அடிக்கடி கூறுவோம், மாற்றம் ஒன்றுதான் மாறாது. சந்தர்ப்பங்கள் பல வழிகளில் வரும். அந்த வரும் பொழுது அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே அடிக்கடி கூறிக்கொண்டு வருகின்றோம். எனவே நாங்கள் கூறும் பொழுது அவர்களுக்கு எதிராக விமர்சனங்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையாக நாங்கள் உண்மை தன்மையோடு நாங்கள் இங்கே பேசுகிறோம். உண்மையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்காகத்தான், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடயங்களை நாங்கள் உரையாடுகிறோம் என்று கூறிக்கொண்டு, இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை, அமெரிக்கா, இந்தியா, சீனா போன்ற நாடுகளுடைய நகர்வுகள் எவ்வாறு இலங்கை தீவில் இருக்கின்ற விடயங்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதற்கு நன்றி. வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம்.